தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் எங்களுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்ததில் வருத்தம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் என்று மதிமுக அவைத் தலைவர் அர்ஜுன் ராஜ் பேட்டி. எங்களுக்கு விருப்பப்பட்டியலில் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய தகுதி நிர்ணயத்தில் எங்களுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலிங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. ரெண்டாவது, 4 தொகுதிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டி விட முடியலையேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். பாஜகவை காட்டி கூட்டணி கட்சிகளை பயமுறுத்தி தொகுதிகளை குறைத்து வருகிறது திமுக. அமைச்சர் சேகர்பாபு போன்றவர்களுக்கு எங்களை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டம். அப்பாட்ட போய் அடிமையானாரு, அதனால அவர் எங்க அப்பா பத்திலாம் பேசவே. அம்மா வளர்த்த சேகர்பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு, அதனால அவர் எங்க அப்பா பத்திலாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்போ இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின்ட்ட போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதனால அம்மா வளர்த்த சேகர்பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என தமிழிசை விமர்சனம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுதந்திரமாக உள்ளதாகவும் பேட்டி. நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல. அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கள்லாம் நியாயத்தோடு தான் இருக்கணும். நான் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்கள் குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ளே வந்துடும் சொல்கிறீங்க? நிச்சயமாக பாஜக உள்ளே வந்துருச்சு. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இழுபறி. அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். தமிழகத்தில் ஏப்ரல் 2ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின். திருவாரூரில் தொடங்கும் பரப்புரையை ஏப்ரல் 21ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியில் நிறைவு செய்ய உள்ளதாக தகவல். ஜி.கே. வாசனை அருகில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியல் பற்றி இபிஎஸ் பேசலாமா? தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், இது குடும்ப அரசியல் இல்லையா என்றும் இபிஎஸ்க்கு அமைச்சர் சேகர்பாபு சரமாரி கேள்வி. சட்டம் ஒழுங்கு குறித்து பேச தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சியில் அரங்கேறிய தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகளை மக்கள் மறந்துவிடவில்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம். அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி விமர்சிக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள். தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குட்கா வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எல் முனையளவும் தகுதியில்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியீடு. சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன், அவினாசியில் எல் முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் போட்டியிட உள்ளதாக தகவல். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஆனால் வேட்பாளர் தேர்வு என்பது மாநில மற்றும் தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் வானதி சீனிவாசன் பேட்டி. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்.
நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆறு தொகுதிகள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கியதால் அதிருப்திக்குள்ளான அதிமுக தொண்டர்கள் போராட்டம். கூடுதல் சீட் கிடைக்காததற்கு தளவாய் சுந்தரம்தான் காரணம் என கோஷமிட்டு உருவப்படத்தை கிழித்து போராட்டம். பிஜேபிக்கு கொடுத்தாங்க, 3 தொகுதி ஏடிஎம்கே எடுத்தாங்க. இந்த வருஷம் எங்க போச்சு? இந்த 5 வருஷத்துல உழைச்சிருக்கோம், எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்கோம். ஒரே ஒரு தொகுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீதி 2 தொகுதி எங்க போச்சு? கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல் எங்க போச்சு? எங்களுக்கு கண்டிப்பா இந்த தொகுதி வாங்கி தரணும். என்ன காரணம்? இந்த தொகுதி இல்ல சார், ஒரே ஒரு தொகுதி வச்சிருக்காங்க. அதுக்கு யார் காரணம்? அவருதான் காரணம். அவரு நினைச்சிருந்தா குளச்சலையும் நாகர்கோயில நமக்கு வாங்கியிருக்க முடியும். ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சிதான் தலைமை. அமித்ஷாவின் கட்டளைக்கு ஏற்பவே என்டிஏ கூட்டணி செயல்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். என்டிஏ கூட்டணி என்பது டெல்லியில் அமித்ஷாவுடைய கட்டளைக்கு ஏற்ப, அவருடைய வாய் அசைவுக்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் அதிமுகவிற்கு ஏற்படும். மாநில கட்சிகளை விழுங்குவதுதான் பாஜகவின் செயல்பாடு என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. தமிழகத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த கட்சி என்பதாலேயே தேமுதிகவுக்கு 10 இடங்கள் ஒதுக்கீடு. திமுகவில் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்பட்டதாக இபிஎஸ் நேற்று விமர்சித்திருந்த நிலையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். அதற்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிகவும் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி. எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. கொள்கை ரீதியிலான திமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீட்டில் திருமாவளவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்பதாலேயே திமுக மீது வேல்முருகன் அவதூறை வாரி வீசுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு அதனால் எந்த மன வருத்தமும் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலாக போட்டியிட்டு அந்த போட்டியின் அடிப்படையில் கூடுதல் இடங்களை பெற்று வருகிறோம். நாங்கள் தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறதாக நாங்களே சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்று மிக தெளிவாக ஆனால் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார். 1 மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஊசுடு தொகுதியில் அரிமா தமிழன், நெட்டபாக்கத்தில் அமுதவன், உழவர்கரை தொகுதியில் செல்வ புஷ்பலதா போட்டியிட உள்ளதாக தகவல். திருமாவளவன் அறிவிப்பு. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக திருமாவளவன் கண்டனம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்காத காரணத்தினாலே 3 தொகுதிகளில் விசிக போட்டியிடுவதாகவும் அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்காததால் அதிருப்தி. திமுக கூட்டணியிலிருந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கட்சித் தலைவர் தனியரசு வெளியேற உள்ளதாக தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. மணச்சநல்லூர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இபிஎஸ் உடனான சந்திப்புக்கு பின் கட்சித் தலைவர் ஆர்.வி. பரதன் பேட்டி. சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்துக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு செய்து இறுதி செய்யப்பட்டு விட்டது. ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர் ஆகிய 2 தொகுதிகளில் நாளை எந்த தொகுதியை பொதுச் செயலாளர் வெளியிடுகிறாரோ அந்த தொகுதியில் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம் நின்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.